வணக்கம். திருச்சிற்றம்பலம். நம்முடைய தமிழ் சூரி சிவம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைபர்களுக்கு என்னுடைய கோடான கோடி நமஸ்காரம். உங்களுடைய ஆதரவினால் நான் வளர்ந்து வருகிறேன். என்னுடைய வெற்றி அல்ல, இது உங்களுடைய வெற்றி. போன பதிவில் குலதெய்வம் கோயிலுடைய மண்ணை எடுத்து வணங்கக்கூடாது அப்படி என்பதற்காக விளக்கம் சொல்லியிருந்தோம். ஒரு கோவிலுடைய புனிதமான மண்ணை நம்மளால் கொண்டு செலுத்த முடியாது. தனி ஒரு மனிதனுக்கு குலதெய்வத்தினுடைய மண் பயன்படாது. 1, 100, 1000 இப்படி கூட்டமாக இருக்கக்கூடிய சமஷ்டி தெய்வமாக வணங்க வேண்டிய அந்த குலதெய்வ மண்ணை தனி ஒரு மனிதன் தன் வீட்டில் கொண்டு வந்து நிலைவாசலில் கட்டவோ வீட்டில் வைத்து கொள்ளவோ கூடாது. தனிப்பட்ட முறையில் ஒரு கோவில் கட்டுவதாக இருந்தால் அதற்கு அது பயன்படும். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது முருகப்பெருமானுடைய திருவருள். இன்றைக்கி நிறைய முருகனுடைய வழிபாடு பெருகிக்கிட்டே வருது. எல்லோருக்கும் அனுக்கிரக மூர்த்தியாக முருகப்பெருமான் இருந்து வருகிறார். ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் ஏற்படக்கூடிய கஷ்டங்களை போக்கி நித்தம் அனுக்கிரகம் செய்கிறார். முருகனுடைய வழிபாட்டிலேயே வேல் வழிபாடு மிகவும் சிறந்தது, சிலை வழிபாடும் சிறந்தது. தமிழ் கந்தக்கடவுள் முருகப்பெருமான், தமிழ்நாட்டினுடைய இந்த மண்ணின் தெய்வம் முருகன். உலகத்திற்கே பொதுவாக இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் இந்த முருகப்பெருமானுடைய மண்ணால் செய்யப்பட்ட விக்கிரகங்களை வணங்கலாம். அந்த சிலைகளை ஓரடி உயரத்திற்கு இல்லாமல் குறைவாக வைத்து கொண்டு வணங்கலாம். மண்ணால் செய்யப்பட்டதற்கு பூமிக்கு அதிபதி செவ்வாய், செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான், வீரபத்திரர். இப்படியாக முருகப்பெருமானுடைய வேல் வழிபாடு சிறந்தது. முருகப்பெருமானுடைய சிலைகளையும் வேல்களையும் வைத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை நாமே தீர்த்து விடலாம். இப்போ ஒரு வீடு இருக்குது, வீட்டினுடைய கிழக்கு பகுதியில் இந்திரனை போல வாழ்வு வேண்டும் அப்படி என்றால் அந்த இந்திரன் என்றால் தலைவன் என்று பொருள். அப்போ கிழக்கு திசை தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சுபிட்சத்தை தரக்கூடியது. அதனால் கிழக்கு திசையில் இருந்து மேற்கு பார்க்கக்கூடிய முருகப்பெருமான், அதாவது 6 படையில் பழனியில் இருக்கக்கூடிய பாலதண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில், அதில் இருக்கக்கூடிய ராஜ அலங்காரம் போட்டோவையும் அதற்குரிய வேலையும் நீங்கள் வைத்து வணங்கினால் வைத்து வணங்கலாம். அதுக்கு ஒரு பாலாபிஷேகம் செய்யலாம், நைவேத்தியம் பண்ணலாம். அதற்கு மல்லிகைப்பூ மாலை சாற்றி அதற்கு செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு கிட்டத்தட்ட எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரும். வேல்மாறல் படிக்கலாம், கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம். இது ஒன்றே போதுமானது. ஆனால் முருகனுடைய அருள் கிடைக்க வேண்டுமானால் விபூதியில் ஓம் என்று எழுதி சரவண பவ அப்படிங்கிற மகாமந்திரத்தை எழுதிட்டு அதுக்கப்புறம் கந்தசஷ்டி கவசம் படித்தீங்கன்னா அந்த தமிழ் மந்திரமானது அந்த விபூதியில் படிந்து அதை எடுத்து நீங்கள் பூசிக்கொள்வதனால், அதை நீங்கள் பாக்கெட்டில் ஒரு சிறிதை வைத்து கொள்வதனால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகள் வந்து சேரும். அதே போல் அக்னி மூலையில் பெண்களுக்கு வரக்கூடிய வீடுகளில் இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகள், கர்ப்பப்பை பிராபலங்கள், மாதவிடாய் பிரச்சனைகள், இவைகளுக்கு ஆண்டி கோலத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் பழனி ஆண்டவர் ஆண்டி கோலத்தில் கோவணமாக இருப்பார். அந்த கோலத்தில் இருக்கக்கூடிய படத்தை வீட்டில் அக்னி மூலையில் வைத்து வணங்கி வழிபட, அதற்கு கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 7 வேல் வைத்து அந்த இடத்துல சிறிய வேல் 7 வைக்கலாம். போட்டோவாகவும் 7 வேல் உள்ள படங்களும் வைத்து கொள்ளலாம். அதற்கு வேல் வெற்றி வேல் என்று 108 முறை சொல்லலாம். வேல்மாறல் வகுப்பும் படிக்கலாம், கந்தசஷ்டி கவசமும் படிக்கலாம். படிக்க முடியாதவர்கள் கேசட்டு போட்டும் கேட்கலாம். அப்படி வைக்கிற பொழுது செவ்வரளி பூக்களை வைத்து வணங்கினால் கடன் தொல்லை நீங்கும். அதேபோல் கொடுத்த கடனும் திருப்பி வரும். இதெல்லாம் அடிப்படையில் பல முருக பக்தர்களிடத்தில் உள்ளதை நாம் கேட்டு வைத்திருக்கிறோம். அதே போல் தெற்கு திசை யமன் திசை, சில வீடுகள்லாம் போய் பார்த்தீங்கன்னா நிறைய மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ முருகப்பெருமானுடைய வழிபாட்டிலேயே மிகச்சிறந்த வழிபாடு எது என்றால் தெற்கு திசையில் வரக்கூடிய யமனையும் வெல்லக்கூடிய ஆற்றல் முருகனுக்கு உண்டு. அதனால் தெற்கு திசையில் அங்கே வேலும் திருத்தணியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தனிந்த நிலையில் இருப்பார். திருத்தணியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய உருவப்படத்தை வைத்துக்கொண்டு, சிலையும் வைத்துக்கொண்டு, வேலையும் வைத்துக்கொண்டு நீங்கள் வழிபடலாம். அப்படி வழிபடுகின்ற பொழுது அதற்கு பொறுத்தளவில்
நோய் நொடிகளிலிருந்து காப்பாற்றுவார். திடீர் கண்டங்கள், திடீர் மரணங்கள் இவைகள் வராமல் நம் குடும்பத்தவர்களை முருகனுடைய வேல் சென்று தடுத்து ஆட்கொண்டு காப்பாற்றுகின்றதை நிறைய பார்த்துருக்கிறோம். இது ஒவ்வொரு வீடுகளிலும் ஒவ்வொரு பூஜை அறைகளை அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ வைத்து வணங்கும் பொழுது அவர்களுக்கு கிடைத்த விஷயங்களை நம் அனுபவத்தில் பகிர்ந்து கொள்கிறோம். அதே போல் ஒரு வீட்டில் கன்னி மூலையில் வீட்டினுடைய மூத்த மகன், வீட்டினுடைய மூத்தவர்கள் வணிக ரீதியாகவோ பிஸ்னஸ் ரீதியாகவோ ஏதோ ஒரு வகையில் அவர்கள் தடங்கல்களும் தடைகளையும் சந்திக்கிறார்கள், அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்றால் அதை போக்குவதற்குரிய ஆற்றல் கன்னி மூலையில் கிட்டத்தட்ட நீங்கள் அதே போல் 7 வேல் வைத்து 7 விதமான ஒரு பூக்களை வைத்து வணங்கி வழிபட்டு ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 ராகு காலத்திற்கு பிறகு நீங்கள் அந்த 7 வேலையும் வைத்து வணங்கலாம். சின்ன சின்ன வேலாட்டம் இருக்கும், அதை 7 வேல் வைத்து கொண்டு அதை சப்த மாதாக்களாக வைத்து கொள்ளலாம். காரணம் என்ன என்றால் சப்த கன்னிமார்கள் அவர்கள்தான் கிட்டத்தட்ட முருகனை வளர்த்த கார்த்திகை பெண்களுக்கு போல் அவர்கள் எல்லாரும் அந்த கன்னிமார்கள் அடிப்படையிலேயே வருவார்கள். அதனால் குலதெய்வம் தெரியாதவர்கள் கூட 7 கன்னிமார்களை வணங்குவதாக எண்ணி 7 சக்திகளும் ஒன்றாய் சேர்ந்தது கௌமாரம் அப்படி என்று புராதனமான லெமூரியா கண்டத்தில் நம்முடைய மூத்த தமிழ் குடிமக்கள் சொல்லி வணங்கி இருக்கிறார்கள். அதனால் குடும்ப அந்தஸ்து உயரணும், ஒரு வீடு வாசலை பெருக்கணும், குலதெய்வம் தெரிந்து கொள்ளணும், குடும்பத்தில் பிள்ளைகள் நல்வழிக்கு வரணும் என்றால் இப்படியாக நீங்கள் இந்த முறையில் வணங்கலாம். மேற்கு திசை என்பது சுபிட்சத்தை கொடுக்கக்கூடியது. அந்த மேற்கு திசையில் பொறுத்தளவில் நீங்கள் பாரிஜாத பூ அல்லது பவளமல்லி பூவினால் நீங்கள் முருகப்பெருமானுக்கு என்று ஒரு சிறு இடத்தை வைத்து அங்கே கிட்டத்தட்ட 6 விதமான வேல் 6 வேல் வைத்து வணங்கி முருகப்பெருமானுடைய இந்த வள்ளக்கோட்டையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்தை வைத்து வணங்கினால் கண்டிப்பாக உங்கள் குடும்பம் சுபிட்சம் அடையும். கால்நடைகள், பசு, கன்று, காளிகள் ரொம்ப சிறப்பாக நமக்கு அமைந்துவிடும். அதே போல் திருமணம் ஆகாதவர்களுக்கும் திருமணம் அமைய வேண்டுமானால் நீங்கள் வாயு மூலையில் திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்தை வைத்து அங்கே நீங்கள் ஒரே படத்தில் 20 வேல் ஒரு படத்தில் அழகாக கலராக வைத்துக்கொண்டு வணங்கி வழிபடலாம். முருகனுடைய வேல் என்பது ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. ஒரு வேல் என்பது கூர்மையாக இருக்கும், நடுவில் பெருத்து கீழே சிறுத்து மேல் நோக்கி இருக்கும், மேல் உலகத்தினுடைய சக்தியை கொடுக்கக்கூடியது. வாயு மூலையில் திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் படத்தை, கல்யாண கோலப்படத்தை வைத்தால் திருமணமாகாதவர்களுக்கு திருமண செய்திகள் வந்து சேரும். எவ்வளவு தடங்கல்கள் இருந்தாலும் அது சரியாகும். அதேபோல் வடக்கு திசை குபேர திசையில் பொறுத்தளவிலே நீங்கள் வள்ளிமலை முருகப்பெருமான், ரத்னகிரீஸ்வரர் முருகப்பெருமான் இவர்களுடைய அந்த படை வீடுகள் அந்த வைத்து வணங்கினால் நன்மை உண்டாகும். அதே போல் வேல்மாறல் படிக்கலாம், கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன போல் ஒரு தட்டில் விபூதி பரப்பி ஒரு சூடத்தை பொருத்தி அதை படித்து முடித்த பிறகு தீபாரத்தை காட்டினால் அந்த விபூதியில் அந்த ஆற்றல் உண்டாகும். அதே போல் ஈசான்ய மூலையில் கிட்டத்தட்ட முருகப்பெருமானுடைய குழந்தை பருவம் அந்த வடகிழக்கு பகுதி என்பது கைலாயத்தினுடைய வடகிழக்கு பகுதியில் ஸ்படிக மலைகள் முருகப்பெருமானுடைய அந்த தடாகத்தில், அதாவது சரம் என்றால் தர்ப்பைகள் நிறைந்த காட்டில் முருகன் பிறந்தான். அதனால் அவனுக்கு சரவண பவன் அப்படின்னு பெயர். பவம் என்றால் இந்த உலகத்தில் நம்மை காப்பாற்றுபவர் என்று அர்த்தம். அதனால் முருகப்பெருமானை வழிபடும் போது தர்ப்பை புல்லை வைத்து வணங்கினால் கண்டிப்பாக நன்றாக இருக்கும். 108 புல்கள் ஒன்றாக சேர்ந்து இருக்கக்கூடிய தர்ப்பை முஷ்டி இருக்கிறது. தர்ப்பை புல் இல்லாமல் பூஜை செய்ய மாட்டார்கள். அந்த தர்ப்பை புல்லை நீங்கள் வைத்து கொள்ளலாம். மேல் நோக்கி இருக்கும். தர்ப்பை இருக்கும் இடத்தில் முருகன் இருப்பார். தர்ப்பை இருக்கும் இடத்தில் ஞானம் இருக்கும். தர்ப்பை இருக்கும் இடத்தில் அமிர்தம் இருக்கும். அப்படி தர்ப்பை வேறு முருகப்பெருமான் வேறு என்று இல்லாமல் பிரித்து பார்க்காமல் முருகப்பெருமானுடைய பேராற்றல் அப்படி கிடைக்கும். ஒரு சிலருக்கு வீட்டில் பொறுத்தளவில் பேய் பிசாசு தொந்தரவுகள் அப்படி இருந்தால் ஒரு நாளைக்கு 36 முறை கந்தசஷ்டி கவசத்தை ஓதி விபூதியை எடுத்து கிட்டத்தட்ட வீட்டில் வெளியிலே 8 திசையிலையும் வேலை வைத்து வணங்கலாம். விபூதியை தூவி விட்டு நீங்கள் படுக்கலாம். கண்டிப்பாக அது போகும். அதனால் ஆணை அடியனில் அரும்பாவைகளும் பூனை மயிரும் பிள்ளைகள் என்பும் நகமும் மயிரும் நீள்முடி மண்டையும் பாவைகள் உடனே பல கலசத்துடன் அப்படிங்கிற வஞ்சனை செய்யக்கூடிய கொடிய ஏவல் பெள்ளி சூனியங்கள் இருப்பவர்கள் முருகப்பெருமானுக்கு
நீங்கள் அந்த சிலைக்கு வந்து நீங்கள் வெட்டி வேறு மாலை போட்டு அந்த வெட்டி வேரை கொண்டுட்டு வந்து நீங்கள் வீடுகளிலே முருகனுக்கு போட்டுட்டு 6 மாதத்துக்கு அந்த சக்தி இருக்கும். அதற்கப்புறம் அந்த வெட்டி வேரை தூளாக்கி சாம்பிராணி புகை போட்டால் கண்டிப்பாக நன்மை உண்டாகும். தர்பை புல்லை துண்டு துண்டாக நறுக்கி அதுலேயும் சாம்பிராணி ஆட்டம் நீங்கள் புகை போட்டீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய எவ்வளவு கிரகப்பீடிகளும் நீங்கிவிடும். அதேபோல் தர்பை புல்லை முருகனை நினைத்து அதில் ஒரு தலவாணை மாதிரி செஞ்சு அதில் நீங்கள் தலைக்கு வைத்து படுத்தால் எவ்வளவு கிரகப்பீடி இருந்தாலும் நீங்கும், குழப்ப நிலைகள் நீங்கும், கெட்ட கனவுகள் வராது, குழந்தைகள் கல்வியில் ஆரோக்கியமாக இருப்பார்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களும் தாராளமாக குழந்தை பாக்கியம் உண்டாகும். இப்படியாக முருகப்பெருமானுடைய சிறப்புகளை நாம் சொல்லியிருக்கிறோம். இவைகளெல்லாம் நடைமுறையில் நமக்கு அனுபவத்தில் கிடைத்த விஷயங்களை பகிர்ந்திருக்கிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நீங்கள் எனக்கு கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு உங்களுக்கு கோடான கோடி நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.